வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம துர்கா வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா அந்த துர்காவை தடுக்கிறாங்க. ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. அப்ப துர்கா சித்திய பார்த்ததோட, என்ன சித்தி சொல்லுங்க. அப்ப வில்லி கேக்குறாங்க, இங்க பாரு, நீ மத்தவங்க கிட்ட நடிக்கிற மாதிரி என்கிட்டயும் ஈஸியா நடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பாக்காத. நீ இப்ப போயிட்டு அந்த வேலைக்காரனை பார்த்துட்டு வந்த அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவனை போய் பார்த்துட்டு வருவ? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கும் புதுசா பார்த்திருக்க மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்றதுக்கு அக்கா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீ அவனை போய் சந்திச்சுட்டு வர்றது எவ்வளவு தப்பு தெரியுமா? அப்ப துர்கா கேக்குறாங்க, சித்தி நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் போய் யாரையும் சந்திக்கல. அப்ப வில்லி சொல்றாங்க, மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி என்னையே ஏமாத்திடலாம் அப்படின்லாம் நினைக்காத அப்படின்னு சொன்னதும் அந்த துர்காவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது, சித்தி இப்படி மிரட்டுறாங்களே அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அத உடனேயே நீ வந்துட்டு மறந்துட்டு மரியாதையா புதுசா பாத்திருக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொன்னதும் துர்கா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இவ கண்டபடி ஏதாவது யோசனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம வில்லி. அப்புறமா துர்கா நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்ப வருத்தமா உட்காந்துருக்காங்க. அப்பதான் ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு தங்கச்சிய பார்த்து, ஏடி என்னடி ஆச்சு, ஏண்டி இவ்வளவு கவலையா உட்காந்துருக்க? அப்ப துர்கா சொல்றாங்க, அக்கா எனக்கு கல்யாணம் ஆகிருச்சுக்கா. ஆனா அம்மா மறுபடியும் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க சொல்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவனை கண்டிப்பா என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னே எனக்கு தெரியலக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கேட்டதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அதான் மாமா இருக்காருல்ல, அவரு பார்த்து பாரு, நீ கவலைப்படாத. அப்ப துர்கா சொல்றாங்க, அக்கா இவங்க இந்த நிச்சயம் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அடுத்ததா அம்மா நிச்சயம் தான் பண்ண போறாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அக்கா கோச்சுக்காத. ஒருவேளை அம்மா ஏதாவது முடிவு பண்ணா நான் நவீன கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிருவேன். இது கேட்டதும் ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏடி என்னடி பேசுற? அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு ரொம்ப வேதனைப்படுவாங்க. நீ பொறுமையா இரு. ராஜா கண்டிப்பா பொறுமையா என்ன முடிவு பண்ணணுமோ அதை பண்ணிருவாரு, சரியா? அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி துர்கா ரொம்ப வருத்தப்படுறா. இது மாதிரி அம்மா அடுத்து நிச்சயம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு வருத்தப்படுறா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, நம்ம யாராலையும் அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்ல முடியாது. எப்படி அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி தெரியப்படுத்துறது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி யோசிப்போம் எப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னதோட ஹீரோ கேக்குறாரு, என்ன ஐடியா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி இங்கிருந்து போறாங்க. போயிட்டு அவங்க அம்மாவை போய் பாக்குறாங்க. அப்ப கூடவே அந்த சந்திராவும் இருக்காங்க. அப்ப ரேவதி போயிட்டு, அம்மா இது மாதிரி வீட்டுல அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. இது மாதிரி சித்தி சாப்பிடும் பொழுது அதுல வந்து எல்லாரும் சாப்பிடும் பொழுது பள்ளி விழுந்திருக்கு. எனக்கு என்னமோ இது அபசகுணம் மாதிரி இருக்கு. நீங்க பேசாப்புல ஒரு ஜோசியரை கூட்டிட்டு வந்துட்டு நம்ம துர்காவுக்கு ஜாதகத்தை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது கேட்டதும் நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நிச்சயத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண போறோம். இந்த நேரத்துல ஜோசியக்காரையெல்லாம் கூப்பிட்டா அவங்க தேவையில்லாம ஏதாவது குழப்புவாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு இந்த ஜோசியத்துல எல்லாம் நிறைய நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தெரியும். சோ அவங்க ஏதாவது வந்து சொன்னாங்கன்னா நல்லது தானம்மா. ஏன்னா அவ்வளவு பேரு சாப்பிடும் பொழுது திடீர்னு அந்த சாப்பாட்டுல பள்ளி விழுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கரெக்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதை சாப்பிட்டுருக்காங்க. ஒருவேளை நம்ம துர்காவோட ஜாதகத்துல ஏதாவது குறை இருந்தா என்ன பண்றது? பரிகாரம் மாதிரி ஏதாவது பண்ணிடலாம்ல. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, ரேவதி சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இப்ப எதுக்கு இவ தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்றா அப்படின்னு நேரா அவங்க அக்காவை பார்த்து, இங்க பாருக்கா, இதெல்லாம் நம்பிக்கை இல்லை எனக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா அம்மாவுக்கு இதுல நம்பிக்கை இருக்கு. அம்மா
நீங்க ஜோசியக்காரரை கூப்பிட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொன்னதும் உடனே ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா ரேவதி நினைக்கிறாங்க எப்படியாவது இதுலயே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுவோம் அப்படின்னு. அதே நேரம் சந்திரா நினைக்கிறாங்க, என்ன இது, இவ பாட்டுக்கும் ஜோசியரை வர சொல்லிட்டா, அவரு ஏதாவது வந்து சொல்லி நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு. அதே நேரம் நம்ம ஈஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க, வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்ததோட ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எல்லாரையும் நான் எதுக்காக வர சொல்லியிருக்கேன்னா, துர்காவுக்கு இப்ப நிச்சயம் வைக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஜோசியக்காரரை பார்த்து ஏதாவது கேட்டுட்டா நல்லதுன்னு தோணுச்சு. அதான் உங்க எல்லாரையுமே கூப்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜோசியக்கார அம்மா வந்துருவாங்க. அவங்க வந்ததும் அவங்க கிட்ட விஷயத்தை கேட்டுட்டு கல்யாணத்தை எப்ப குறிக்கலாம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ரேவதியும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஜோசியக்காரர் வராரு. அவரு வந்துட்டு நேரா ஈஸ்வரிய கையெடுத்து கும்பிட்டு வணக்கம்மா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் ஐயா வணக்கம், இந்த மாதிரி உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்கறதுக்காக தான் வீட்டுக்கு வர சொன்னோம், இல்லைன்னா நாங்களே உங்களை தேடி வந்திருப்போம். அதுக்கு அவர் சொல்றாரு, அதுக்கு என்னம்மா, வீடு தேடி வந்தா மட்டும்தான் என்னால சரியா சொல்ல முடியும், என்னம்மா அப்படின்னு சொன்னதோட அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி என் பொண்ணு துர்காவுக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்கேன். இது மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடும் பொழுது அதுல பள்ளி விழுந்துருச்சு. அதனால ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமையே போயிட்டு, அதான் எனக்கு என்னமோ இது தடங்கல் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதான் உங்களை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தேன். இதை கேட்டதும் ஜோசியக்காரரும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா துர்காவோட ஜாதகத்தை வாங்கி பாக்குறாங்க. துர்காவோட ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு, அம்மாடி இது நல்ல ஜாதகமாக தான் இருக்கு, இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதோட உடனே நம்ம ஈஸ்வரியும் சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை நீங்க நல்ல ஜாதகம்னு சொல்லிட்டீங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த ஜாதகக்கார பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கணுமே. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி. ஐயா என்ன சொல்றீங்க, என் பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் வைக்கிறதுக்காக தான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்கு ஜோசியர் சொல்றாரு, இங்க பாருமா, இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, இந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கணுமே. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயா அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு. அதே நேரம் நம்ம சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, இதுக்கு தான் நான் ஜோசியம்லாம் பார்க்க வேணாம்னு சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டியா அப்படின்னு. அப்ப அந்த ஜோசியர் சொல்றாரு, சரி உங்களோட வேற ஏதாவது ஒரு ஜாதகத்தை கொடுங்களேன், அதை பத்தி நான் கணிச்சு சொல்றேன். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர்கிட்ட, இது மாதிரி என் சின்ன மாப்பிள்ளையும் என் சின்ன பொண்ணு இருக்கால்ல, அவங்களோட ஜாதகத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, அதான் அவங்களுக்கு ஏதாவது கணிச்சு சொல்லுங்களேன், பேரு வந்துட்டு ராஜா அப்படின்னு. உடனே அவரு நேரா நம்ம கார்த்தியை பாக்குறாரு. பார்த்துக்கிட்டே, இந்த பையன் பேரு தான் ராஜாவா அப்படின்னு சொல்ல, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா இதான் என் மாப்பிள்ள, இவர் பேரு தான் ராஜா அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவரு நேரா நம்ம ஈஸ்வரிய பார்த்து, இந்த ஜாதகக்காரருக்கு இது 2வது கல்யாணமா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஐயா அவருக்கு இப்பதாயா முதல் கல்யாணமே நடந்திருக்கு, என் பொண்ணு கூட தான் நடந்துச்சு, இது ஒண்ணு 2வது கல்யாணம் இல்ல, என் பொண்ணு ஒன்னும் 2ஆம் தரம் இல்ல. அதுக்கு அவரு சொல்றாரு, இல்லையே, இந்த பையனுக்கு ஜாதகப்படி ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா அந்த பொண்ணு இப்ப உசுரோட இருக்காது, இது 2வது கல்யாணம் அப்படின்னு. இது கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் நம்ம ரேவதியும் இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா நீ சொன்னது சரிதான், இந்த ஜோசியத்தை எல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு, இங்க பாருங்க இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்றாரு, அம்மா நான் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா இது எல்லாமே 100க்கு 100 உண்மை. உன் பொண்ணுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்ட, இந்த நேரத்துல இந்த மாதிரி ஜாதகம் பாக்குறதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டியா, இப்ப நல்லா குழப்பி விட்டுட்டாங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா நீ சொல்றது சரிதான், இந்த மாதிரி நான் பாக்குறது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்ல, அப்ப ஜோசியர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவரு போனதும் ஈஸ்வரிக்கு ஒரே மனக்குழப்பமா இருக்கு. ரேவதிக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது மாதிரி ஏன்னா அந்த துர்காவுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்ததை பத்தி அவரு சரியா சொல்லிட்டாரு. அடுத்ததா நம்ம ஹீரோவுக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஹீரோவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. இதனால ரேவதிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ ரூமுக்குள்ள வந்ததோட ரேவதியை பார்த்து, என்னாச்சு, ஒரே குழப்பத்துல இருக்க மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இது மாதிரி என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு சொன்னாரு, அது ஒரு பக்கம் உண்மைதான், ஆனா அம்மா நம்பல, ஆனா உங்களுக்கு இது 2வது கல்யாணம் அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு,
அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அவரு சும்மா ஏதோ சொல்லியிருக்காரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல அவரு ரொம்ப அடிச்சு சொல்லிட்டு போயிருக்காரு, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரிய காமிக்கிறாங்க. ஈஸ்வரி நேரா துர்காவை கூப்பிடுறாங்க. துர்கா அந்த இடத்துக்கு வந்ததோட ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு துர்கா, நான் உன் அம்மா தானே, இங்க பாரு, என்கிட்ட ஏதாவது உண்மையை மறைச்சா நீ இப்பவே என்கிட்ட சொல்லிடு. அப்ப துர்கா சொல்றாங்க, ஏமா என்னாச்சு, நான் உங்ககிட்ட ஏதாவது உண்மையை மறைப்பனா? நான் எந்த உண்மையும் உங்ககிட்ட மறைக்கல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல இந்த வீட்டுல டிரைவரா வந்து இருந்தானே, அவனுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம துர்கா சொல்றாங்க, இல்லம்மா, உங்களோட பேச்சை நான் என்னைக்குமே மீற மாட்டேன், அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படி ஒருவேளை அவனை பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையெல்லாம் டோட்டலா மாத்திக்க. உன் அம்மா உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தான் முடிவு பண்ணி கொடுப்பேன். இப்ப ரேவதி கூட என்ன பண்ணா, நான் ராஜா மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சப்ப எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிடிவாதம் பண்ணா. ஆனா கடைசியில அவரு நல்லவரு அப்படின்னு ஏத்துக்கிட்டு இப்ப அவ சந்தோஷமா வாழ்றாள்ல. அதே மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கலாம். நான் எடுக்கிற முடிவு என்னைக்குமே தப்பா இருக்காது, சரியா? இங்க பாரு, அம்மாவோட முடிவுக்கு நீ என்னைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டே அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உனக்கு நான் இப்படி ஒரு முடிவு பண்ணிருக்கேன், சரியா? இது கேட்டதும் துர்காவும், சரிம்மா, உங்களோட முடிவுதாம்மா இன்னைக்கு என்னோட முடிவு. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, என் பொண்ணு என்னைக்குமே என் முடிவை எதிர்க்க மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை அவமானப்படுத்திடாத. இதை கேட்டதும் நம்ம துர்காவும், சரிம்மா, என்னைக்குமே உங்களுக்கு ஒரு தப்பான பேர் வர மாதிரி நான் எதுவும் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல நம்ம துர்கா அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அவங்க நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு, அம்மா வந்துட்டு நம்ம கிட்ட இந்த அளவுக்கு வந்துட்டு பேசுறாங்களே, ஆனா அம்மாவுக்கு நம்ம எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கும் நவீனுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அம்மாவால கண்டிப்பா தாங்கிக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. அவங்க கண்டிப்பா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு புரியல. என் மேல அம்மா ரொம்ப பாசமா இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப வேதனையோட நேரா நவீனுக்கு ஃபோன் பண்றாங்க. நவீன் போன் அட்டன் பண்ணி, சொல்லு துர்கா, என்னாச்சு அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, நவீன், இப்ப எங்க அம்மா என்னை கூப்பிட்டு இது மாதிரி அந்த நவீனை காதலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே இப்ப நீ டோட்டலா மறந்துரு அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நவீன். நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒண்ணு சேர மாட்டோமோ, இந்த தாலி வீணா போயிருமோ. அப்ப நவீன் சொல்றாரு, இங்க பாரு, என்னை தவிர்த்து வேற யாரும் உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது. நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன், நீ என்னோட ஒய்ஃப். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்படியும் நான் அத்தைக்கிட்ட சொல்லி உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். இதை கேட்டு துர்காவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. அவங்க நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க, துர்கா வந்துட்டு அன்னைக்கு ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டா, மறுபடியும் எதுவும் தப்பான முடிவு எடுத்துருவாளோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா, நான் தான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னு, அப்படியெல்லாம் அவ எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இன்னைக்கு ஜோசிக்காரர் வந்து துர்காவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, தெரியுமா? என்னடா இது, அவரு திடீர்னு இப்படி சொல்றாரே அப்படின்னு. ஆனா அம்மா வந்துட்டு அதை நம்பல, அது வரைக்கும் நல்லது. அம்மா நம்பி இருந்தாங்கன்னா அவ்வளவுதான், எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிருக்கும். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா, அத்தை நல்ல வேலை நம்பல. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தியும் அதை நம்பல, ஆனா சித்தி இந்த விஷயத்துல ரொம்ப அடமண்டா இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, ஆமால, அது ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அத சொல்லி இத சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம், ஆனா அவங்கள பத்தின எந்த விஷயமும் நமக்கு தெரியாது அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தோணுது, அப்ப அவங்கள பத்தின ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் கேக்குறாங்க, என்னாச்சு ராஜா, இன்னமும் யோசிச்சுட்டு இருக்க? அப்ப ஹீரோ கேக்குறாரு, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களை பத்தி கொஞ்சம் விசாரிச்சா நம்மளுக்கு ஏதோ மைனஸ் கிடைச்சிச்சுன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, இது கேட்டதும் ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.